என் தங்கமே, இரவு நேரங்களில் உன்னுடைய இல்லத்தை ஒருவர் நோட்டமிட்டு சென்று கொண்டிருக்கின்றார். உன்னுடைய இல்லத்திற்கு அவர் வருகின்ற நேரங்களில் எல்லாம் உன் இல்லத்தில் ஏதாவது ஒரு விஷயம் நடந்து கொண்டே இருக்கின்றது. இவர் எதற்காக வருகின்றார் என்று நீ தெரிந்து கொள்ள ஆசைப்படுகின்ற நேரத்தில் இவரே நாளைய விடியலில் உன் முன்னால் வரப்போகின்றார். அப்படியானால் யாரென்று உன்னால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் அல்லவா? இவரால் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதனை சர்வ நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். ஒருவர் உன்னுடைய இல்லத்திற்கு தினமும் வந்து செல்கிறார் என்பது அத்தனை சாதாரணமான விஷயம் அல்ல. இதை நாம் எளிதாக எடுத்து கொள்ள முடியாது. மாறாக இந்த விஷயத்திலிருந்து நீ என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் இந்த கருப்பன் என் மூலமாக கேட்டு தெரிந்து கொள். எல்லா விஷயங்களையும் சர்வசாதாரணமாக எடுத்துவிட முடியாது. இதையெல்லாம் பெரிதாக எண்ணாமல் சர்வசாதாரணமாக விட்டுவிட்டோம் என்றால் நாளை உன்னுடைய வாழ்க்கையில் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக வந்து நின்றுவிடும். இந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை நல்லபடியாக நடத்தி கொடுக்க இந்த கருப்பன் அந்த நல்ல செய்தியை உன்னிடத்தில் சொல்லிவிடத்தான் இன்று வந்திருக்கின்றேன். நீ சந்தித்த ஒவ்வொரு பிரச்சனைகளும், இந்த வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த ஒவ்வொரு துன்பங்களும் உன்னிடத்தில் வர நினைக்கும் பொழுதெல்லாம் அந்த பிரச்சனைகளிலிருந்து ஏதாவது ஒரு வகையில் நீ தப்பிக்கிறாய் என்றால் நிச்சயமாக உன்னை சுற்றி நல்ல விஷயம் ஒன்று இருக்கிறது என்று அர்த்தம். நல்ல விஷயம் இருக்கிறது என்பதனை ஒத்துக்கொள்கின்ற நீ அதே நேரத்தில் இந்த பிரச்சனைகள் வந்ததற்கு காரணம் ஏதோ ஒரு தீய சக்தி நம்மை சுற்றி இருப்பது தானே என்று என் பிள்ளை நீ நினைப்பது உண்மைதானே? அப்படியானால் உன் இல்லத்திற்கு வருவது ஒன்று நல்ல சக்தி அல்லது தீய சக்தி. இருவரில் ஒருவர் உன் இல்லத்தை நோட்டமிட்டு சென்று கொண்டிருக்கிறார் என்பதனை இப்பொழுது நீ நிச்சயமாக தெரிந்து கொண்டாய் அல்லவா? இனிமேல் நீ தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் என்னவென்று இந்த கருப்பன் சொல்கின்றேன். மீதி இருக்கின்ற உன் வாழ்க்கையை நான் உன் முன்னால் எடுத்து காட்டுகின்றேன். என்னவெல்லாம் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ இதற்கு மேலும் செய்ய வேண்டும், என்ன விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை உன் அப்பன் சொல்கின்றேன். இவர்கள் யார் என்று தெரிந்து கொண்டாலே ஓரளவிற்கு உனக்கு இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடப்பது என்னவென்று தெரிந்துவிடும். உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் என்னவென்று சர்வ நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். கருப்பனின் ஆட்டம் நம் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதனையும் உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். அப்பன் அத்தனை சுலபமாகவெல்லாம் உன் இல்லத்தின் அருகில் தீய சக்திகளை நெருங்க விட்டது கிடையாது. என்னையும் மீறி ஒரு தீய சக்தி உன் இல்லத்தின் அருகே வந்து செல்கிறது என்றால் அது நீ சம்மதித்ததனால் மட்டும்தான். நான் எப்பொழுது அப்பா சம்மதித்தேன்? அதிலும் ஒரு தீய சக்தி என் இல்லத்திற்கு வருவதற்கு நானே சம்மதிப்பேனா? நானே அதற்கு சரி என்று சொல்லிவிடுவேனா என்று என் பிள்ளை நீ யோசிப்பது எனக்கு புரிகின்றது. ஆனால் உண்மை அதுதானே. நீ எப்பொழுது உனக்குள் தேவையில்லாத எண்ணங்களை சிந்திக்கின்றாயோ, எப்பொழுது உனக்குள் எதிர்மறையாகவே எல்லா விஷயங்களையும் யோசிக்கின்றாயோ, அப்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக கெடுதல் நடக்க தொடங்கும். இந்த தீய சக்திகள் உன்னுடைய வாழ்க்கையில் வரத் தொடங்கும். அதற்குத்தான் என் நேரமும் உன் கருப்பன் உன்னிடத்தில் சொல்லிக்கொள்வது, எந்த விஷயமாக இருந்தாலும் அதை நீ நேர்மறையாக சிந்தனையோடு யோசிக்க வேண்டும் என்று. எதிர்மறையான சிந்தனை உனக்குள் ஒரு துளி அளவு வந்துவிட்டால் கூட அது உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனையையும் எதிராக மாற்றிவிடும்.
நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களும் உனக்கு தலைகீழாக மாறிவிடும். நீ நினைப்பது ஒன்றும் உனக்கு நடப்பதும் வேறொன்றுமாக மாறிவிடும். இத்தனை காலமும் நீ பெற்றது எல்லாம் உனக்கு மிகுந்த சோதனைகளை கொடுத்துவிடும். அப்படி உன் இல்லத்தை தேடி வந்த தீய சக்தியினை நீ விரட்டி அடித்தாக வேண்டும். ஆனால் என் குழந்தையே, இது வல்ல உண்மை. கருப்பன் உன்னிடத்தில் சொல்ல வந்த விஷயம் என்ன தெரியுமா? நீ இது போன்ற எதிர்மறையான எண்ணங்களோடும் எதிர்மறையான சிந்தனைகளோடும் இருந்து கொண்டிருப்பாயானால் உன் இல்லத்திற்குள் தீய சக்திகள் ஆட்சி செய்யும் என்று உன் அப்பன் சொல்கின்றேன். அதே நேரத்தில் என் பிள்ளை, உனக்குள் நேர்மறையான எண்ணங்களும் நேர்மறையான சிந்தனைகளும் இருக்கும் பொழுது இவையெல்லாம் என் குழந்தையே உன்னால் சர்வ நிச்சயமாக சமாளித்து விடக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். ஏனென்றால் உனக்குள் இருக்கின்ற நல்ல சிந்தனைகள் இந்த வாழ்க்கையை உனக்கானதாக மாற்றி கொடுக்கும் அல்லவா? நீ எதிர்பார்க்கின்ற அத்தனை நன்மைகளையும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் அல்லவா? அப்படித்தான் இத்தனை காலமும் இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளை கொடுத்தது. இனியும் நீ கேட்கின்ற விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கை உன் கைகளில் கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. எதிர்வரப்போகின்ற நாட்களில் என் குழந்தை, உன்னுடைய வேதனைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு உன் இல்லத்திற்கு வந்த சக்தியானது நல்ல சக்தி. ஏனென்றால் நாளை அவர் உன்னை தேடியே வரப்போகின்றார். தீய சக்திகள் எதையுமே உன் நல்லத்தின் அருகில் இதுவரையில் இந்த கருப்பன் அண்ட விடவில்லை. இனிமேலும் அதற்கு நான் அனுமதி கொடுக்கப் போவதில்லை. ஆனால் உன்னுடைய எண்ணங்களும் சற்று தடுமாற்றத்தோடு தான் இருந்து கொண்டிருக்கின்றது. சற்று மேலும் கீழுமான எண்ணங்கள். ஒரு நேரத்தில் ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ளவும் செய்கின்றாய், அடுத்த நேரத்தில் அதே விஷயத்தை தவறவிடவும் செய்கின்றாய். அதனால் உன்னுடைய எண்ணங்களை நீ தெளிவாக வைத்துக்கொண்டு உன் இல்லத்தை தேடி வருகின்ற இவரை நாளை இந்த அடையாளத்தோடு காண தயாராக இரு. யாராக இருக்க முடியும் என் பிள்ளையே? தினமும் உன் இல்லத்திற்கு வந்து உன்னை நோட்டமிட்டு செல்லக்கூடியது உன் அப்பன் கருப்பன் நான் மட்டும்தான். இந்த கருப்பன் தினம் தினம் உன்னை தேடி வந்து உன் இல்லத்தில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் கவனித்து கொண்டிருக்கின்றேன். அப்படி நான் வருகின்ற நேரத்தில்தான் உன் இல்லத்திற்குள் இருக்கின்ற தீய சக்திகளையும் நான் அடித்து விரட்டுகின்றேன். அதனால் எந்த தீய சக்தியும் அங்கு இல்லை. அதே நேரத்தில் இந்த கருப்பன் எப்பொழுதும் அங்கே வந்து கொண்டிருக்க வேண்டும் என்றால் நீ எப்பொழுதும் நேர்மறையான எண்ணங்களோடும் நேர்மறையான சிந்தனைகளோடும் இப்பொழுது இருப்பது போல எப்பொழுதும் இருக்க வேண்டும். நான் உன்னை காப்பாற்றுகின்றேன் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் வந்துவிட்டால் எல்லா விஷயங்களிலும் இருந்து நீ நிச்சயமாக உன்னை காத்து கொள்வாய். எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து நீ உன் வாழ்க்கையில் உனக்கான அத்தனையையும் பெற்றுக்கொள்வாய். எல்லாமும் உன் வசமாக மாறிவிடும். கருப்பனின் அன்போடு இந்த வாழ்க்கை உனக்கு இன்னமும் அதிகமான சந்தோஷங்களை எல்லாம் மேலும் மேலும் கொண்டு வந்து கொடுக்கும். அப்பன் நாளைய விடியலில் உன்னை சந்திக்க வருகின்ற அடையாளம் என்ன தெரியுமா என் குழந்தையே? இந்த கருப்பன் கையில் எப்படி வீச்சருவாளோடு நிற்கின்றாரோ அதுபோல நாளை நீ எங்கும் செல்கின்ற நேரத்தில் உன்னை கடந்து செல்கின்ற ஒருவரின் கையில் சாதாரணமான ஒரு அரிவாள் இருந்தாலே போதும். கருப்பன் உனக்கு தன்னை அடையாளப்படுத்துகிறார் என்பதனை புரிந்து கொள். எல்லா நாளிலும் இது நடக்குமா என்று கேட்டால் இல்லை. நான் இப்பொழுது உன்னிடத்தில் பேசிக்கொண்டிருப்பதனால் நாளைய விடியலில் உனக்கு இந்த கருப்பன் தன் அடையாளத்தை காண்பிக்கிறேன் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக வருகின்றவர் கருப்பன் அல்ல. கருப்பன் உனக்கு உணர்த்துகின்ற அடையாளம் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பது. அந்த அடையாளத்தை நான் இது போன்ற ஒரு ரூபத்தில் உன் முன்னால் காண்பித்து கொடுக்கின்றேன். நீ அதன் பிறகு தைரியமாக இருக்க வேண்டும். இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை பெற்றுக்கொள்ள உனக்குள் தைரியத்தை வளர்த்து கொள்ள வேண்டும்.
நம்மை சுற்றி நம் கருப்பன் இருக்கின்றான் என்ற நம்பிக்கையோடு வாழ வேண்டும். அதனால்தான் நான் இது போன்ற அடையாளத்தோடு நாளை உன் முன்னால் தோன்றுவேன். என் அன்பு தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.